மேரி கிறிஸ்மஸ். என்னடா தீபாவளி முடிஞ்சு கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் முடிஞ்சு இன்னும் 2 நாள் பொங்கலே வரப்போகுது, இப்போ போய் மேரி கிறிஸ்மஸ் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஸ்ரீராம் ராகவன் டைரக்ஷனில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, கேத்ரினா கைஃப், ராதிகா ஆப்தே, ராதிகா சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் மேரி கிறிஸ்மஸ். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோமா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு விஜய் சேதுபதி பரவலில் வெளியே வராரு. 7 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வரனால சரி இன்றைக்கி ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஊரை சுற்றி பார்க்கலான்னு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. ஹோட்டலுக்கு போனால் அங்கே தான் கேத்ரினா கைஃபை மீட் பண்ணுறாரு. கேத்ரினா கைஃபுக்கு ஒரு குழந்தை இருக்குது. 2 பேரும் அங்கே மீட் பண்ணுறாங்க. அப்புறம் தேட்டருக்கு போகிறாங்க, படம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கேத்ரினா கைஃப் விஜய் சேதுபதி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ட்ரிங்க்ஸ் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கதையை ஷேர் பண்ணுறாங்க. அதாவது கேத்ரினா கைஃப் சொல்கிறாங்க, தன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரக்ஸ் அடிக்ட்டு, என்னை சரியாக கவனிச்சிக்கிறதில்ல, வேறு ஒரு பொண்ணு கூட அஃபைர் வச்சுருக்கான், அதனால தான் நைட்டு நான் வேறு ஒரு பையனை தேடி நைட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் எனக்கு கிடச்சிங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரி இவங்க கேத்ரினா கைஃப் தன்னோட கதையை சொல்கிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி தன்னோட கதையை சொல்கிறார். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த விஜய் சேதுபதி லவ் பண்ண பொண்ணு தான் ராதிகா ஆப்தே. அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தரோட ஒய்ஃபு. ஸோ அதனால் அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு கதையை இவர் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. சொல்லி முடித்தோடனே இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ தான் வாட்சை பார்க்குறாங்க. வாட்ச்சு மிஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சவொடனே கேத்ரினா கைஃபும் விஜய் சேதுபதியும் 2 பேரும் வாட்சை தேடி வெளியே போகிறாங்க. வெளியே போய் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க 2 பேருக்கு ஒரு ஷாக். என்னென்னு பார்த்தா கேத்ரினா கைஃபோட ஹஸ்பண்ட் வந்து கண்ணால் சூடப்பட்டு இறந்து கிடப்பார். அதை பார்த்தோன்னே 2 பேருக்கும் ஒரே ஷாக். உடனே இவங்க சொல்லுவாங்க போலீஸ் கால் பண்ணு அப்படின்னோடனே விஜய் சேதுபதி யோசிப்பார். அப்போ தான் சொல்லுவார், இல்லைங்க நான் போலீஸ் கால் பண்ண முடியாது, ஏன்னா நானே ஒரு பரவலில் வந்த கைதி, ராதிகா ஆப்தே அதான் விஜய் சேதுபதியோட லவ் இருக்காங்க இல்லையா, கொன்னதே நான் தான் அப்படின்னோடனே கேத்ரினா கைஃபுக்கு ஒரே ஷாக்கு. வெளியே போடா அப்படின்றாங்க. வெளியே போயிடுவாங்க. வெளியே போனோடனே கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப கேத்ரினா கைஃபும் குழந்தையும் வருவாங்க. வந்து காரில் ஏறி போவாங்க. விஜய் சேதுபதி ஃபாலோ பண்ணிட்டே போவார். போனால் சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. திரும்ப அதேமாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணுவாங்க. மயங்கி விழுவாங்க. அந்த பர்சன் வந்து நான் அவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி காரில் ஏற்றும் போது விஜய் சேதுபதியும் கூட வருவார். போகிற வெளியில் ஓகே நான் இப்போ ஆல்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப இவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, கேத்ரினா கைஃப் வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அங்கே வந்து கேத்ரினா கைஃபோட ஹஸ்பண்டு இல்லை. விஜய் சேதுபதிக்கு ஒரே ஷாக்கு. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே ஒருத்தன் இறந்து கிடந்தா, இப்போ ஒருத்தன் இல்லையே அப்படின்னு ஒரே ஷாக்கு. ஸோ விஜய் சேதுபதிக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது, நம்ம வந்தோமா இல்லையா அப்படின்னு ஒரே அவனே கன்ஃபியூஸ் ஆகிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வாட்சை காணும். விஜய் சேதுபதிக்கிட்ட என்ன எப்படி ஸ்டார்டிங்கில் பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்ககிட்டையும் வாட்சை காணும்னு சொல்லும்போது 3 பேர் தேடி வெளியே போகிறாங்க. அப்போது ஒரு இடத்துல வந்து விஜய் சேதுபதி இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. விஜய் சேதுபதி திரும்ப வீட்டுக்கு வராது. என்ன பிரச்சனை? வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு அப்படியே தான் இருக்குது. அவங்க பொண்ணு மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. பொண்ணுகிட்ட போய் ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவங்க கரெக்டாக வருவாங்க. வந்தோடனே ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டு அங்கே இறந்து கிடப்பார். விஜய் சேதுபதி வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் அங்கே இறந்து தான் இருப்பார். அவங்கள விட்டுட்டு திரும்ப உள்ளே வருவார்லையே, அப்போ இறந்து. ஸோ இவருக்கு ஷாக். என்ன நடக்குதுன்னா விஜய் சேதுபதி ஒன்றுமே புரியாது. இதுக்கப்புறம் தாங்க கதையே ஆரம்பிக்குது. என்னடா மர்டர்லாம் சொல்லிட்டனே அப்படின்னு நினைப்பீங்க. மர்டர் மேட்ரு கிடையாது. இந்த மர்டர் பண்ணது யார் அப்படிங்கிறது தான் அடுத்து கதை விறுவிறுப்பாக போகுது. ஏன்னா ஒரு த்ரில்லர் படத்தில் நமக்கு சஸ்பென்ஸ் தான் முக்கியம். கொலை எப்படி நடந்துச்சு, கொலை நடந்துருச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் கொலை யார் பண்ணா அப்படிங்கிறத இந்த படத்தோட பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம சீன் பை சீன் நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் வந்து நம்மளை வந்து ஒருவேளை இந்த படம் 96 மாதிரி ஒருவேளை நைட்டு ஃபுல்லாக இப்படி இழுத்துருவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் நியூஸ், அதாவது ஹஸ்பண்ட் இறந்து கிடக்கிறாரு, எப்படி இறந்தார், திரும்ப அதே மாதிரி ஒரு ரிப்பீட்டான ஒரு விஷயம் நடக்குது. விஜய் சேதுபதிக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. அது நமக்கும் ஷாக்காக இருக்குது. இந்த பொண்ணுக்கு ஒரு வேளை அமினிஷியாவா, இல்லை இந்த பொண்ணு பைத்தியமா, இல்லை இந்த பொண்ணுக்கு ஞாபகம் மறதியா, இல்லை இந்த வீட்டில் வெறும் அமானுஷ சக்தி இருக்கா, ஏன்னா அது திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு டவுட் வருது. ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது அடுத்தடுத்த சீனில் நமக்கு தெரிய வருது. அப்போ கடைசியில் என்ன நடக்குது, கிளைமேக்ஸில் உண்மையிலே இந்த கொலையை பண்ணது யார், கேத்ரினா கைஃபா, விஜய் சேதுபதியா, இல்லை கூட வந்த பர்சனா, இல்லை அவன் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டானா, இல்லை அவனுக்கு எதிரி இருக்காங்களா அப்படிங்கிறது விறுவிறுப்பாக போகுது. இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ராதிகா உள்ளே வராங்க. அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு ஏட்டா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மூவ் ரொம்ப அழகாக இருக்கும். ராதிகா சரத்குமாரோட மூவ் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க கண்டுபிடிக்கிற விஷயம், இந்த மர்டர் யார் பண்ணால், கூட வர இன்ஸ்பெக்டர் வந்து இது வந்து சூசைடு தான் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில், ராதிகாவோட எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து கொலையாக இருக்க வாய்ப்பில்லை, இப்படியும் இருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லைங்கிறனால நம்ம இதை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கிளைமேக்ஸில் அவங்க கண்டுபிடிக்கிற விதம் சூப்பராகும்.
யார் கொலை பண்ண அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பொருளை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டுவோம் அப்படிங்கிறது இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நமக்கு தெரிய வரும். ஆனால் நம்ம சில சமயம் யோசிப்போம், ஏன் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வச்சிங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஆதங்கம் வருது. படம் முடியும் போது ஒரு ஆதங்கம் வருது, ஏன் இப்படி தான் முடிக்கணுமா, இன்னும் கொஞ்சம் நல்லா முடிச்சிருக்கலாமே, அதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் வருது. அப்புறம் அங்கங்கே விஜய் சேதுபதியோட ஃபன், அதாவது டயலாக்லேயே சிரிக்காமல் சும்மா நார்மலாக டயலாக்லேயே நம்மளை சிரிக்க வச்சுறாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு ஹியூமர் சென்ஸாக நமக்கு, அதாவது டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெல்சன் சார் படங்கள் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து டார்க் ஹியூமர் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக எவ்ரி 5 மினிட்ஸ் நம்ம சிரிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எவ்ரி 10 மினிட்ஸ் நமக்கு வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இந்த படம் உண்டாக்குன்னு தான் நான் சொல்லுவேன். புது துணி போட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு எல்லாரும் பொங்கல் அன்னைக்கு மேரி கிறிஸ்மஸை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.